இதெல்லாம் என்னதுக்கா? ஏன் என்ன இப்படி கட்டி போட்டு வச்சிருக்க? அக்கா இதெல்லாம் கழட்டி விடு, எனக்கு ரொம்ப கை வலிக்குது. நான் தான் உன்னை கட்டியே வச்சேன். நான் தான். பாவம் நம்ம அக்கா அழுதுகிட்டே அரண்மனையை விட்டு ரொம்ப தூரம் போயிடுவா. அப்புறம் நாம ஜமீன்தார் ஐயா கூட நம்ம வாழ்க்கைய சந்தோஷமா வாழணும் அப்படின்னு தானே நீ நினைச்ச? அப்படிதானே நீ நினைச்சிருப்ப. அக்கா நீ எதுவும் பேசாத. என் வாழ்க்கையில எனக்கு கிடைக்க வேண்டிய எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சுக்கிட்டேன். எனக்கு பிடிச்ச விஷயம் ஒண்ணுன்னா அப்புறம் என் காதலையே என்கிட்ட இருந்து நீ பறிச்சுட்ட. ஆனா இன்னைக்கு உன்னோட மரணத்தால நான் எல்லாத்தையுமே ஜெயிக்க போறேன் தங்கச்சி. இருக்கிற எல்லாத்தையும் மொத்தமா நான் ஜெயிக்க போறேன். அதுக்கப்புறம் ஜமீன்தார் ஐயா எனக்கு மட்டும்தான் சொந்தமானவரா இருப்பாரு. பயமா இருக்கா? பயமா இருக்குல்ல உனக்கு? சரி விடு, நீ என்னோட அழகான தங்கச்சி இல்ல? அதுக்காக நான் உனக்குன்னு ஒரு கடைசி வாய்ப்பு கொடுக்க போறேன். உனக்கு உயிர் மேல ஆசை இருக்குன்னா இப்பவே இந்த ராஜ்யத்தை விட்டு எங்கேயாவது ஓடி போயிடு. இந்த இடத்துல நீ இருக்க கூடாது. ஏன் வாழ்க்கையில இருந்தும் ஜமீன்தார் ஐயாவோட வாழ்க்கையில இருந்தும் நீ ரொம்ப தூரம் போயிடணும். நீ இந்த மாதிரி செஞ்சனா அப்புறம் நான் உனக்கு உன்னோட உயிரை பிச்சையா போடுறேன். அக்கா இப்ப நீ போயிட்டு இருக்கிற இந்த பாதை சரியான பாதை கிடையாது. உன் செல்ல தங்கச்சியோட உயிரையே எடுக்க போறியா? உனக்கு இவ்வளவு பெரிய பாவத்தை பண்றதுக்கு எப்படி மனசு வந்தது? எனக்குன்னு எந்த விதிமுறைகளோ சொந்த பந்தங்களோ எதுவுமே இல்ல. ஏன்னா நான் தீய வழியில போகணும்னு முடிவு பண்ணிட்டேன். எப்போ என்னோட ஆசைகளும் என்னோட காதலும் நிறைவேற்றப்படலையும் அன்னைக்கே நான் இது எல்லாத்தையும் சாம்பல் ஆக்கிட்டேன். யாரையும் விட போறதில்ல. ஒருத்தரையும் நான் நிச்சயமா விட மாட்டேன். இப்போ இதுக்கு நீ மட்டும்தான் முடிவெடுத்தாகணும். நான் கொடுத்த இந்த வாய்ப்பை நீ ஏத்துக்கிறியா இல்லையான்னு சொல்லு சீக்கிரம். சீமா, இப்ப உங்களுக்கு என்ன தெரியுது? இந்திராவதியோட சூனிய தந்திரங்களால அந்த ஊருக்கு பல கஷ்டங்கள் வந்துகிட்டே இருந்துச்சு. ஜமீன்தாரும் அந்த ஊர் மக்களும் ரொம்ப கவலைப்பட ஆரம்பிச்சாங்க. ஜமீன்தார் ஐயா பத்மாவதியை தேடாத இடமே கிடையாது. ஆனா பத்மாவதியை பத்தி அவருக்கு எந்த ஒரு தகவலும் கிடைக்கல. அவர் வாழ்க்கையில இருந்த ஒரே நம்பிக்கை பத்மாவதி எங்கேயாவது உயிரோட இருப்பாங்கிறதுதான். கவனமா பாருங்க சீமா. அதுக்கப்புறம் என்னாச்சு? இதுக்கு நடுவுல இந்திராவதி ஜமீன்தார் ஐயாவுக்கு ஒரு கடிதம் எழுதி அனுப்புனா. ஜமீன்தார் ஐயா அவர்களுக்கு உங்க பத்மாவதி இப்ப என்கிட்ட தான் இருக்கா. பத்மாவதி பத்திரமா உங்ககிட்ட வந்து சேரணும்னு நினைச்சீங்கன்னா நான் சொல்ற மாதிரி நீங்க கேட்டு நடக்கணும். இல்லைன்னா விளைவுகள் விபரீதமா இருக்கும். இப்போ உங்க ஆட்சியில இருக்கிற இந்த ஊர் மொத்தமும் மோசமான விளைவுகளை சந்திக்கும். படிக்க அனுபவம்
இந்திராவதி. ஜமீன்தார் ஐயாவும் அந்த கடிதத்துக்கு பதில் அனுப்பினாரு. இந்திராவதி, உன்னோட எல்லா நிபந்தனைகளையும் ஒத்துக்கிட்டு உன்னை என்னோட ஆணி ஆக்கிக்க சம்மதிக்கிறேன். ஆனா எனக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் இருக்கு. கடைசியா ஒரு முறை நான் பத்மாவதிய பார்க்கணும்னு விரும்புறேன். ராஜா தர்மலிங்கம். இந்திராவதியும் ஜமீன்தார் ஐயாவோட அந்த வேண்டுகோளை ஏத்துக்கிட்டா. அதே நேரம் ஜமீன்தார் ஐயாவை அவ எச்சரிச்சா, பத்மாவதியை தப்பிக்க வைக்க ஏதாவது முயற்சி பண்ணார்னா பத்மாவதியோட உயிருக்கு எந்த உத்தரவாதமும் தர முடியாதுன்னு சொல்லிட்டா. ஆனா ஜமீன்தார் ஐயா அவ்வளவு சுலபத்துல எந்த தோல்வியையும் ஒத்துக்கவே மாட்டாரு. அந்த இந்திராவதி எங்க இருக்கான்னு நீங்க தேடி கண்டுபிடிச்சாகணும். இப்போ பிரச்சனை என்னன்னா, ஷியாம்கட்டோட வருங்கால மகாராணி பத்மாவதியோட உயிரை காப்பாற்றணும். அதனால இதுல எந்த ஒரு தவறும் நடந்துடாம பாத்துக்க. முதல்ல பத்மாவதியை இந்த அரண்மனைக்கு பத்திரமா கொண்டு வரணும். அதுக்கு அப்புறமா இந்திராவதிங்கிற அந்த விஷ நாகத்தை அடிச்சு கொல்ல வேண்டியதுதான். நமக்கு தெரிய வேண்டியது அந்த பத்மாவதி இந்திராவதியை இப்ப எங்க வச்சிருக்கான்னு தான். அது தெரியற வரைக்கும் நாம காத்திருக்கணும்.